அடியனுடைய வணக்கங்கள் பல. வடதிசையில் தலகை மலை, தென் திசையில் பரங்குன்றம், தென் பழனி மேற்கல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நெய்கிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்விழா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, சடாட்சரா, ஆறுமுகா, குகா, குமரா, செந்தில் முருகா, செந்தமிழ் செல்வா, காங்கேயா, சுவாமிநாதா, படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த முருகப்பெருமானை நான் எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் தெரியுமா? முருகா முருகா தெய்வீக திருமண தேவரைய போராட்டி கே வாகவத்தை சேர்ந்த தேவர் பேரவையின் சார்பாக ரூபாய் 101 பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி வணக்கம். தேவர் பேரவை கே வாகைக்குளம். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான்
மாதா அமைதி வழி கண்டவளே அழகு உருவம் கொண்டவளே அன்னை முத்துமாரியுமையே இமையாளும் தேவியே ஏகாந்த நாயகியே அந்த முத்துமாரியம்மனை வணங்கி பின் நமது பணியை தொடர்வோம். வரமளித்த உலகமெல்லாம் ஆளுவை கவர்ந்தவளே கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமாரி காத்திடுவாய் கருமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா சொல்லக்கூடிய ஐவகை இளங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனுமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரும் இந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்தில் இருந்த முருகப்பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகிய என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா 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 முருகா? காதல் 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 இல்லையே சாதல், காதல் இல்லை என்றால் உலகமே கிடையாது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி ஒரு தெய்வீகமான காதல், புனிதமான காதல், விதேசமான காதலும் கூட. இருந்தாலும் கூட நான் பிறந்ததே அவருக்காகத்தான், அவருக்காக தான் நான் வந்திருக்கேன். எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா? ஆனால் அந்த வள்ளியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே குகா குகா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள் இந்த வள்ளியாகப்பட்டவள். என்னைக்கு பிறந்தனோ அன்னையிலேந்து அவரையே நினைச்சு அவருக்காகவே காத்துக்கிட்டே இருக்கிறேன். வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டதனால் வள்ளி என்று பெயர் சூட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகிறார்கள். எனது தந்தை தனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக முருக பெருமாளை வேண்டிக் கொண்டதன் காரணத்திற்காக காட்டில் திணை வைத்து நான் கிடைச்சிருக்கேன். அதனால காட்டில் திணை விதைத்து அதை அறுவடை செய்து என் கையால் நான் அந்த முருகனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கேன். என்னுடைய நோக்கமும் அதுவே. இருந்தாலும் கூட எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை சரிவர செய்ய வேண்டும். தாகிர் சந்த கோபுரமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று பொன்மொழிக்கு ஏற்றது போல் எங்க அப்பா சொன்ன கடமையை சரிவர செய்யணும். அதே நேரத்தில் என் மனதில் உள்ள ஆசைகளையும் நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட ஆசை தெரியுமா? ஹலோ ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்டான் என்று நீயும் எண்ணலாமே. வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே. சொல்லு கிளியே, ஓ வண்ண
சுரனை வதம் செய்த சுப்பிரமணிய கடவுளை கேசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனே, சிந்தையில் நின்று ஆணவம் மாய்கை கண்மம் என்ற மலத்தையும் அறிந்தவனே, இகபரம் அருள் தரும் அதிமுலமே, ஐயனே என்னை அருள்வாயாக முருகா முருகா முருகா. சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும். இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உண்டு. எங்கள் அண்ணன் சொன்னது போலவே அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் 7151 மொழிகள். அத்தனை மொழிகளுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. எந்த ஒரு மொழிக்குமே கடவுள் கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். எப்பேற்பட்ட பெருமைகள் வருகிறீர்களா? அப்பேற்பட்ட பெருமைகளையும் சேர்த்து கொண்டிருப்பவர் எம்பெருமான் முருகப்பெருமான். பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியுமா? 14 மொழிகள் தெரிந்த பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அத்தனை மொழிகள் தெரிந்த அவர் சொல்றாரு பாருங்க, தமிழ் மொழியை போல ஒரு இனிமையான மொழி இந்த உலகத்தில் நான் கேட்டதே கிடையாது அப்படின்றார். அப்பேற்பட்ட மொழிக்கெல்லாம் சொந்தக்காரர் எம்பெருமான் முருகப்பெருமான். தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. அதனாலதான் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே அவரை போற்றிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட உலகத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை 247 எழுத்துக்கள் கொண்ட மொழி இந்த தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்ட மொழி தமிழ் மொழி. பார்க்க போனா தமிழர்கள் எல்லாத்துக்கும் தெய்வங்கள் இருக்கும், இஷ்ட தெய்வங்கள் இருக்கும், குல தெய்வங்கள்லாம் இருக்கும். அப்படிலாம் இருந்தாலும் கூட தமிழர்கள் அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் முருகப்பெருமான். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. முருகனுடைய கரங்கள் 12, கண்கள் 18, வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் 1, ஆயுத எழுத்து. அதான் தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த உலகத்தில் முதலாக ஒரு மனிதனுக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் இந்த கந்த புராணத்தை எழுதினவர். முருகப்பெருமானை கடவுளே நேரடியாக கனவில் தோன்றி இந்த கந்த புராணம் என்ற இந்த நூலை இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல் அடியையும் எடுத்து கொடுத்தவர் எம்பெருமான் முருகன். அதனாலதான் சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார், முருகா தமிழுக்கு முதல் அடி எடுத்து கொடுத்த முருகா நீயே தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட அவருக்காக பிறக்கப்பட்டவள் இந்த வள்ளி. அவருக்காகவே காத்திருக்கேன். எப்பொழுது வருவார், எப்படியெல்லாம் வருவார் என்று எதிர்பார்ப்போடு என் காதலாகப்பட்டதை நான் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? மாதுளம் கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என்னும் மயில் இளம் மயிலே மாறன் கணை போடும் திளியே இளமாலைதனில் பாடும் மொழியே மாறன் கணை போடும் திளியே இளமாலைதனில் பாடும் மொழியே
சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒளிபெருக்கி வேணும். ஒளிபெருக்கி நல்லா இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முறையில் ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி. வேற என்ன சிவா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கமேளங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள், முகம் பார்க்கும் கண்ணாடி அன்பு ரசிகர்கள். மழை நேரம், சரியான மழை, உட்கார முடியலை. இந்த நேரத்திலே உட்காந்து பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கூட அத்தனை நாடக கலா ரசிகர்களுக்கும் நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமை அண்ணா வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணா மாயங்குளம் மாதவன் அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 கடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எங்களையெல்லாம் இங்கு வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் துணை ராஜ நடிகருமான சாமி அவர்களுக்கு நன்றி 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 கடந்த வணக்கம். சாதாரண மாலை கட்டக்கூடிய குளத்திலே பிறந்தவள் ஆண்டாள். அப்பேற்பட்ட ஆண்டாள் அந்த திருமாலை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல செஞ்சலட்சுமியாகப்பட்டவள் அந்த நரசிங்க பெருமானை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கும் ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல நானும் அந்த முருக பெருமானை திருமணம் செய்து எனக்கும் ஒரு சிறப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய பிறப்பாகப்பட்டது. இருந்தாலும் கூட முருகா முருகா என்று அனுதினமும் அவரையே நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகிய என்னை எப்பொழுது ஆட்கொள்ள போகிறாய் முருகா? நான் உடலால் மட்டும் அழகானவன் இல்லை, உள்ளத்தாலும் அழகானவன் என்று உலகத்துல பாருங்க. யாராவது எதிரி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை அழிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா பாருங்க, அவரு எதிரியை கூட அழிக்க கூடாது, அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று சூரபதுமனை அழிக்காமல் இரு கூறுகளாக பிளந்து சேவலும் மயிலுமாக தன்னுடனே வச்சுக்கிட்டாரு. அதனாலதான் மயிலாக இருந்து இன்றும் நான் உன்னை சுமந்து வருவேன் என்று முருகா என்று மயிலாகப்பட்டது சுமந்து கொண்டே இருக்கிறது முருகனை. அப்பேற்பட்ட உள்ளம் கொண்டவர், சாதாரணப்பட்டவரா? குடும்பமும் சாதாரணப்பட்ட குடும்பம் கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு குடும்பம். என்னுடைய மாமனாரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட ஆதியும் அவரை அந்தமும் அவரை புலித்தோலை ஆடையாக அணிந்து கொண்டு சுடுகாட்டை காத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மாமியா ஆதிவராசத்தினி. அத்தனை அவதாரங்களுக்கும் சொந்தக்காரி என்னுடைய மாமியா. காளி, நீலி, திருசூலி அத்தனை அவதாரங்களுக்கும் சொந்தக்காரி என்னுடைய மாமியா. இன்னொருத்தர் இருக்கார், என்னுடைய மச்சான், மாறுபட்ட பொங்கலோடு காட்சி தரக்கூடியவர். இந்த உலகத்துல முதல் முழு கடவுள் அப்படின்னு யாரு அப்படின்னு சொன்னாக்க பிள்ளையார் தான். அதனாலதான் பிள்ளையார் சுழி போட்டு செயல துகம் தொடங்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிள்ளையாரை வணங்கணும். வணங்கிட்டு அந்த காரியத்துக்கு போனா நல்லதாவே நடக்கும் அப்படின்றது உண்மை. அப்பேற்பட்ட ஒரு மிக எளிமையான முறையில் வணங்கக்கூடிய தெய்வம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். சாதாரண ஒரு சாணத்தை எடுத்து வைங்க, அதில் பிள்ளையார் வருவார். ஒரு மஞ்சளை பிடிச்சி வைங்க, அதில் பிள்ளையார் வருவார். இப்படியெல்லாம் எளிமையான முறையில் ஆத்தங்கர அரசு வரும்போதும் எளிமையான முறையில் அமர்ந்திருப்பார். வீட்டில் இருந்தபடியே வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான். என்னுடைய மச்சான் இன்னொருத்தர் இருக்கார், என்னுடைய குழந்தனார். கடைசி வரைக்கும் என் மனதில் பெண்களுக்கு இடமே இல்லை, கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பேன், பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு சபரிமலையிலே அவர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் புலி மீது ஐயப்பனாக. அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் யாருக்காவது கிடைக்குமா? எனக்கு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் கூட அவருக்காக என் மனதில் உள்ள ஆசைகளை எல்லாம் நான் எப்படியெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும்? கண்ணே என் கண்ணுமணியே, என் கையில் வந்த பூந்தோட்டமே, பொன்னே என் பொண்ணுமணியே, தினம் பொங்கி வரும் நீரோட்டமே, நீ கேட்கத்தானே நான் பாடினேன், நீ இல்லாத நேரம் நான் தேடினேன், வாடி வாடி மானினே. நான்
சேதுபதி சீமையாண்ட தலைமகள் சேதுபதி சீமையா